இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வீட்டில் ரெடிமேடாக பல்பொடி செய்கிறதுன்றதை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நிறையா பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கடையில் பேஸ்ட் வாங்கி இல்லைனா கடையில் பல்பொடி வாங்கி விளக்குறீங்க. அது விளக்குறது வேஸ்ட்டு தான். நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி விளக்குனீங்கன்னா உங்கள் பல் வந்து சூப்பராக இருக்கும். வெள்ளையாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மஞ்சள் கலராக இருக்கக்கூடாது. உங்களுக்கு சூத்த பல் இருந்தாலும் நான் சொல்கிற இந்த பல்பொடியை வச்சு விளக்குனீங்கன்னா வெறும் 2 மாதத்தில் அந்த அந்த சூத்தெல்லாம் போயிடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பல்பொடி செய்கிறதுக்கு நிறையா பணமும் ஆகாது, நிறைய மூலிகளும் தேவையில்லை. நம்ம வந்து இது ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இப்போயே நீங்கள் வந்து உங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்க வேணாம், நானே சொல்லிடுறேன். பாதி பேர்த்துக்கு வேப்ப குச்சி வந்து கிடைக்காது, ஆனால் 10 பேர் வேப்ப குச்சியை தேடிவீங்க. அதுக்கு பதில் வேப்ப இலையை வச்சு எப்படி இந்த பொடியை நம்ம செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கையில் வச்சுருக்க வேப்பிலையை நாங்கள் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே நிழலில் காய வச்சுருக்கோம். நீங்கள் வந்து வெயில் காலத்தில் வந்து அரைச்சிங்க அப்படின்னா 3 நாள் நிழலில் காய வச்சா போதும். இதுவே மழை காலத்தில் பறித்து பண்ணிங்க அப்படின்னா 1 வாரம் நிழலில் காய வச்சா. இப்போ வந்து இதை வந்து எப்படி கழுவணுன்றதை நான் சொல்லிடுறேன். இது வந்து எப்படி கழுவுனா, புடிங்க்கு வந்து குச்சியாக இருக்கிறத ஒரு இலையாக பிச்சு போட்டு அதை வந்து தண்ணியில் கழுவிட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நிழலில் போய் வச்சிடணும். நிழலில் போய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த வேப்பிலையில் இருக்கக்கூடாது, நிழலில் போய் வச்சிடணும். 3 மணி நேரம் கழித்து போய் பார்த்தேனே மேலே இருக்க வேப்பிலை கீழே இருக்க வேப்பிலை மேலே அப்படின்னு சொல்லி தீர்ப்பு விட்டுறணும். இது வந்து இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் வந்து கழுவுறதுக்கு காய வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிங்க, இல்லை நல்லா கழுவிங்க. கழுவினோடனே அதில் ஏன் கழுவ சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து மரத்தில் இந்த இலை வந்து மரத்தில் இருக்கிறப்ப பூச்சி கொசு எல்லாம் வந்து முட்டை போட்டிருக்கோம். அதனால நம்ம வந்து இதை வந்து நல்லா கழுவிடலாம். இப்போ வந்து இது காஞ்சிடுச்சு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இப்படி கொஞ்சம் கையில் அள்ளி இப்படி நல்லா இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா மொறுன்னு இப்படி பீஸாக உடையும். இந்த மாதிரி இப்படி உடஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து காஞ்சிடுச்சு அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 காயை வச்சு நல்லா அப்படி நசுக்கிக்கோங்க. 1-2 நம்மளே கம்பிக்காமல் 1-2 காம்பெல்லாம் வந்துருக்கும். அதை வந்து இப்படி நசுக்கிறப்ப இருந்துச்சுன்னா பிச்சு விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து இப்போ நம்ம வந்து போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி மிக்சியில் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. அது போக நீங்கள் வந்து வேப்பிலையை நல்லா நசுக்கிக்கோங்க. ஒரு 2 கை 3 கை போட்டு அந்த கையை வந்து அப்படியே நீங்கள் வந்து வேப்பிலையை நல்லா நைஸாக ஒரு 2-3 வாரத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா அரைச்சி வந்துடுச்சு. இது வந்து திறக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு பார்க்கலாம். ஏன்னா புகை மாதிரி வந்து மூக்குக்குள்ளே போய் இருமல் வரும். இப்போ வந்து நம்ம இதை சளிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் சளிச்சு முடித்தோடனே நீங்கள் நாளைக்கு கூட பல் விளக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாளைக்கு பல் விளக்குறீங்கன்னா கொஞ்சம் பவராக இருக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதாகிடும். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சளிச்சு விட்டுக்கலாம். நாளைக்கு காலையில் நம்ம எப்பயும் போல் பல் விளக்கிக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த பொடியை வச்சு 2 வாட்டி விளக்குறது நல்லது. இப்படி அரைக்கும் போது தேவைப்பட்டால் 2 கல் உப்பு போட்டுக்கோங்க, தூள் உப்பு போட்டுறாதீங்க. அப்புறம் வந்து ஒரு மாதிரி வாட வர ஆரம்பிச்சிடும், அதனால கல் உப்பே போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ வேப்பிலை பொடி வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வச்சு ஒரு நாளைக்கு 2 வாட்டி பல் விளக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மீதி அரைச்சி வந்து இந்த கப்பி இருக்குல்ல, இந்த கப்பியை வச்சு இதில் வந்து கடலை மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நம்ம வந்து உடம்புல தேய்ச்சி குளிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பேஸ்ட்டை வச்சு விளக்கிருப்பீங்க, அதில் இருக்க கெமிக்கல்லாம் உங்கள் வாய்க்குள்ளே போயிருக்கும். அதே இப்போ நீங்கள் இந்த வேப்பிலை பொடியை வச்சு விளக்குறதுனால இதில் இருக்க கசப்பு தன்மை நம்ம வாய்க்குள்ளே போய் உள்ளே இருக்க கெமிக்கலை வெளியில் ஏற்றிடும். அப்புறம் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.